வந்து நிற்கிறது. அந்த வண்டி முழுக்க சாமான். இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு சௌக்கியமாக இருக்கலாம், அத்தனை மளிகை சாமான்கள் இருக்குது. உடனே நேராக வந்து இங்கே அரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர்கிட்ட இந்த சாமான்கள் எல்லாம் ஒப்படைக்க சொன்னால் அக்ரஹாரத்தில் இருக்கிற பிராமணால் எல்லாரும் இதை எடுத்துண்டு அவள் யாக யஜ்யங்கள்லாம் எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக தஞ்சாவூர்லேருந்து ராஜா அமைச்சு வச்சிருக்கார் அப்படின்னு ஒரு வண்டி முழுக்க வருது. அப்போ சொல்லும் போதே சொன்னான், என்னன்னா 2 வண்டி வந்தது, வந்துட்டே இருக்கும்போது ஒரு வண்டி கவுந்து நதியில் விழுந்துருத்து, ஒரு வண்டி தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சாமானையும் இறக்கி வைக்க சொன்னேன். உடனே அந்த அம்மா 2 வண்டி வந்துதான்ப்பா, நம்ம பாக்கியத்தை பாரு, இன்னொரு வண்டி வரல அப்படின்னு உடனே அதுக்கு அரதத்த சிவாச்சாரியால் சொன்னா, இன்னொரு வண்டி வராததுக்கு காரணம் என்ன தெரியுமாமா, அந்த பசுமாடு சாப்பிட்டு இருந்ததோன்னோ அது முழுக்க சாப்பிட்டு இருந்ததுன்னா 2 வண்டி வந்திருக்கும். இங்கே நீ பாதியில் துரத்திருந்தனால பாதி தான் வந்தது. அதனால பசுவுக்கு கொடுக்கறது முழுக்க ஒரு இது கூட மிச்சம் ஆகாது அப்படின்னு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார்.